கிரேவி தான் பண்ண போகிறோம். இந்த கொண்டக்கடலையை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டேன். அப்புறம் உருளைக்கிழங்கு 2, ஒரு தக்காளி, மஞ்சப்பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காரம் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு வந்து அரைக்கக்கூடியது காரத்துக்கு கொஞ்சோண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகா, பூண்டு, அப்புறம் திக்னஸுக்கு வந்து பொட்டுக்கடலை. காய்ஸ், இந்த கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கும் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் நம்ம. காய்ஸ், கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு சீரகம், சோம்பு தாளிச்சிருக்கோம். ஆனியன், கறி லீவ்ஸு. காய்ஸ், நம்ம அரைச்சோம் இல்லையா, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, பொட்டுக்கடலை, அது கூட ஒரு பிஞ்சு பெப்பர் பவுடர், கொஞ்சோண்டு கரம் மசாலா, சில்லி பவுடர் அதையும் சேர்த்துட்டோம். இது வதங்கி எடுத்து இந்த ஸ்மாஷ் பண்ண திங்ஸை வந்து சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து ஒரு கொதி விட்டோம். ரெடி ஆகிடுது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.